கிறிஸ்தவர்கள் முஹம்மதுவை ஒரு பொய் தீர்க்கதரிசி என்று நம்புவதற்கு. இரண்டாவது காரணம், மனைவியை அடிக்க அனுமதி அளித்தவர். இறைவனுடைய தீர்க்கதரிசியா? மனைவியை அடிக்கலாம் என்று முஹம்மது முஸ்லிம்களுக்கு அனுமதி அளிக்கிறார். சில முஸ்லிம்கள் மனைவியை மயில் பிறகால் அடிக்கலாம், சின்ன குச்சிகளை கொண்டு அடிக்கலாம், வலிக்காதபடி அடிக்கலாம் என்று பல வகையாக சாக்குப்போக்கு சொல்வார்கள். ஆனால் குர்ஆன் இப்படி எதையும் சொல்லவில்லை. மனைவியை அடிக்கலாம் என்று அல்லாஹ்வே சொல்லிவிட்டதால் தவறு செய்யும் ஆண்கள் தங்கள் மனைவிகளை பயமில்லாமல் அடிப்பார்களே. இப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு வந்தவர் எப்படி இறைவன் அனுப்பிய தீர்க்கதரிசியாக இருக்க முடியும்? குர்ஆனிலிருந்து ஒரு சான்று. குர்ஆன் 4:34 ஆண் பெண் இருபாலாரில் அல்லாஹ் சிலரை விட மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆண்கள் தங்கள் சொத்துக்களிலிருந்து பெண் பாலாருக்காக செலவு செய்து வருவதினாலும் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றனர். எனவே நல்லொழுக்கமுடைய பெண்கள் தங்கள் கணவன்மார்களிடம் விசுவாசமாகவும் பணிந்தும் நடப்பார்கள். தங்கள் கணவன்மார்கள் இல்லாத சமயத்தில் பாதுகாக்கப்பட வேண்டியவற்றை